திராவிட மாடல் ஆட்சியே ஒரு ஃபெயிலரான ஆட்சி. இந்த ஆட்சியால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ஆட்சியால் மக்களுக்கு ஒரு பெரிய பாதகத்தான் இந்த ஆட்சி, திமுக ஆட்சியானது செய்திருக்கிறது. கடந்த 4.5 வருஷமாக, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 4 வருஷமாக மக்கள் பெரும் தொல்லையில், தீராத பிரச்சனைகளில் தான் இருக்கிறாங்க. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, ஒரு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, இப்படி அனைத்து கட்டணங்கள்லேயும் கூட மக்கள் மேலே ஒரு பேரிடியாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தால், இன்னொரு புறம் கஞ்சா, போதைப்பொருள், சாராயம், மது, இது எல்லாமே கிராமங்களில் இன்றைக்கு அனைத்து கிராமங்கள்லேயும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இளைய சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. பல கிராமங்களில் இளம் விதவைகள் எண்ணிக்கை அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தால், இந்த திமுக அரசாங்கம் சரியாக ஆட்சி பண்ணாதனால இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு புறம் சட்டம் ஒழுங்கு. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கை தன்னுடைய துறையை, உள்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் செயல்படாத ஒரு முதலமைச்சராக இருந்தனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு லாக்அப் டெத்துகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவங்க கூட காவல் நிலையத்தில் தாக்கப்படுகின்ற சூழ்நிலைகள்லாம் இந்த முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சராக, செயல்படாத முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.